காலத்தில் பழைய படங்கள்லாம் இப்போ ஒரு பீரியடில் வந்து சினிமா பிடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பழைய படங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பிடிக்கும்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க. அதில் ரொம்ப இன்னோவேட்டிவான ஒர்க்லாம் அந்த காலத்திலேயே பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு விஷயமும் இல்லாமல். அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த மிஸ்டர் வி.கே. மூர்த்தி குருதத் அவங்களோட கேமராமேன், அண்ட் மிஸ்டர் ராது கருமக்கர் ராஜ் கபூர் அவங்க கேமராமேன். நம்ம ஊரில் சொல்ல போனால் புதிய பறவை பண்ணார் பி.எஸ். பிரகாஷ், அதுக்கப்புறம் வந்து வின்சென்ட் மாஸ்டர், அதுக்கப்புறம் வந்து பி.என். சுந்தரம் சார், அதுக்கப்புறம் வந்து பாலு மகேந்திரா சார், அசோக் குமார், பி.சி. ஸ்ரீராம், சந்தோஷ் சிவன், இப்படி ரொம்ப பேர் பாதிச்சாங்க நம்மளை. ஸோ அந்த பாதிப்பெல்லாம் ரீகலெக்ட் ஆகி டோட்டலாக ஆகி அதுலேருந்து வந்த அவுட்புட் தான் நம்ம பண்ண படங்கள். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஏதாவது ஒரு ஒர்க் இன்ஸ்பயர் ஆகும், அதுலேருந்து யூ டேக் ஓவர் இட் அண்ட் தென் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் சம்திங். தட்ஸ் ஹவ் திங்ஸ் ஒர்க்ஸ், யூ நோ. கரண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் நிறைய எல்லாருமே ஆல்மோஸ்ட் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எது முன்னேறி இருக்கோ இல்லையோ சினிமாட்டோகிராஃபி வந்து நிறைய முன்னேறி இருக்கு. அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபியோட முன்னேற்றம் தான் ஜாஸ்தி இருந்திருக்கும். அஃப்கோர்ஸ் கதை இதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கு. தட்ஸ் அ செகண்டரி. அதில் எதுவும் வந்து நம்ம பெருசாக நமக்கு அதுக்கான தகுதி கிடையாது அதை பற்றி கமெண்ட் அடிக்கிறதுக்கு. பிகாஸ் இட்ஸ் ஐ எம் இன் டர்ம்ஸ் ஆஃப் சினிமாட்டோகிராஃபர் ஐம் சேயிங். இது என்னென்னா நிறைய பேர் இருக்காங்க தமிழில். இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இந்த மைனான்னு ஒரு படத்துக்கு ஒருத்தர் ஃபோட்டோகிராஃப் பண்ணார், ஐ திங்க் சுகுமார் நினைக்கிறேன் அவர் பேர். ஐ திங்க் ஸோ ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் மகேஷ் முத்துசுவாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் நல்லா பண்ணுறாரு. அப்புறம் வந்து மனோஜ் பரமஹம்சா அவர் நல்லா பண்ணுறாரு. நிறைய படங்கள் புது படங்கள் புது இன்னோவேட்டிவாக ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க, விச் இஸ் ரியலி கிரியேட்டிவ். ஸோ அந்த கிரெடிட் அவங்களுக்கு வந்து போய் சேரணுங்கிறது வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்தே ஆகணுங்கிறது வந்து நேர்மை இல்லையா. எங்க வந்தடி பூக்காரி, எங்க ஊரடி ராமாயி, இனிச்சு உரைக்கிற இஞ்சி மிட்டாயி. ஒரு படத்தை பார்க்கும்போது முதல்ல நான் லேமேனாக தாங்க படம் பார்க்குறது. அதுக்கப்புறம் ஒரு டெக்னீஷியனாக பெர்ஸ்பெக்ஷன் வேரிஸ் பர்சன் டு பர்சன். நான் பார்க்கும் ஒரு பார்வையும் நீங்கள் பார்க்கும் ஒரு பார்வையும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி வேரி ஆகும்போது அவருடைய அவுட்புட் வேரி ஆகலாம். ஸோ சில ஃப்ளாஸ் இருக்கும். எல்லாருமே 100% ஒர்க் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இதுதான் அது. ரெண்டாவது வந்து சினிமாவுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்படி இருந்தால் மட்டும்தான் இது வந்து சரியான ஃபோட்டோகிராஃபி, இப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னு சொல்லலாம் முடியாது. அது எந்த ஒரு ஒர்க்கை வந்து கதையை வந்து சிதைக்காம அது அந்த 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 நோக்கோட போகுதோ, தட்ஸ் அ பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி அக்கார்டிங் டு மீ. நீ சிரிச்சு பார்க்கிற, சிணுங்கி பார்க்கிற, என்ன செய்வேன்னா நீ ஒளிஞ்சு பார்க்கிற, நெளிஞ்சு பார்க்கிற, என்ன செய்வேன்னா. ஆஃப்கோர்ஸ் முதல்ல கதை தாங்க. எதா இருந்தாலும் வந்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது படிச்சு பாருங்கம்பாங்க. ஸ்கிரிப்டை படிக்கும்போது நல்லா இன்ஸ்பயர் பண்ணோம். அதுக்கப்புறம் போய் கேட்போம், பேசுவோம், என்ன ஏது எப்படி என்ன மாதிரி ஏதுன்னு. அப்புறம் அந்த பேஸ் அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சி என்ன தாட்டில் அந்த மாதிரி பண்ணாங்கிறதையும் கேட்கும்போது அப்படியே நமக்குள்ள ஒரு ஸ்க்ரீன் ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து வர அவுட்புட் தான் வந்து வாட் யூ சீ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன். அது எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி தான். It's called time management. இது யார் வேணா பண்ணலாம். இது நான் இப்போ ஒரு படம் ஃபோட்டோகிராஃப் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு படம் நடிச்சுட்டு அங்கே போய் திருப்பி ஒரு படம் ஃபோட்டோகிராஃப் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன். இன் பிட்வீன் கூப்பிட்டாங்கன்னா நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம செஞ்சுட்டு இருக்க வேலை வந்து ஒரு கமிட்மெண்ட் இல்லையா. ஸோ அந்த கமிட்மெண்ட் இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி சொல்லிடுறோம், இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் நான் இல்லை. ஸோ அந்த பீரியட் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம இதை ஒர்க் பண்ணுறோம். அதில் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம அச்சீவ் பண்ணுறோம். that's a call all about. So I think one can manage it. அப்படி ஒன்றும் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இல்லை எனக்கு. இது கருப்பன் கொடுத்த ஜோலி. கண்டுக்காம போனன்னு வச்சுக்க, கருப்பனை கோவம் வந்துடும். ஒரு படத்துக்கு மோஸ்ட்லி ஃபோட்டோகிராஃபர்னு தனியாக ஒருத்தர் கூப்பிட்டு பண்ணும்போது, அவர் சினிமாட்டோகிராஃபர் பண்ணும்போது அவருடைய பெர்ஸ்பெக்ஷன் இருக்கும், அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஒர்க் இருக்கும். நம்ம இப்படி பண்ணால் அதான் சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண எந்த சினிமாட்டோகிராஃபர்ஸையும் நான் கேள்வி கேட்டதில்லை. எனக்கு ரமேஷ்ஜி பண்ணி கொடுத்துருக்காரு, துவாரகநாத் பண்ணி கொடுத்துருக்காரு, பாலாஜி பண்ணி கொடுத்துருக்காரு. இன்பிட்வீன் கிளாஷிக்லாம் நிறைய கேமராமேன் வந்துட்டு போயிருக்காங்க. அவங்களாம் நம்ம வந்து ஒருமே கேள்வி கேட்டாங்க. சொல்கிற மார்க்கில் நம்ம பண்ணிட்டு ஏன்னா நடிக்கிறதுங்கிற ஒரு பெரிய பொறுப்பை தோளில் வச்சுருக்காங்க. ஸோ அதையே நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது பெட்டர். என்ன எனக்கு அந்த ஜாபாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபோட்டோகிராஃப் பண்ணும்போது நான் நடிப்பை பற்றி யோசிக்கிறது கிடையாது. ஒரு படத்தை நான் ஃபோட்டோகிராஃப் பண்ணும்போது அந்த நடிகரே அப்படி நடிச்சிருக்காரு, இவர் அப்படி நான் யோசிக்கிறதே கிடையாது. அவர் எங்கெங்கே போகலாங்கிற மார்க்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஐ கேப்சர் தெம். தட்ஸ் மை ஜாப். எனக்கு என்ன ஜாப் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுங்க. மற்றதை வந்து ஐ ஜஸ்ட் அக்செப்ட் இட் as it comes. என்னை பத்தி நீங்க கேள்விப்பட்டதே கிடையாது, ஆனா இனிமே நிறைய பாப்பீங்க. ஒரு டெக்னீஷியனோட பேசிக் ஜாப் என்னன்னா ஒரு படத்தை வந்து டோட்டாலிட்டியில் பார்க்கணுங்க. அந்த டோட்டாலிட்டியில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன ரைட்டு என்ன தப்புங்கிறது உங்களுக்கு தானாக தெரிய வந்துடும். ஸோ அப்போ வந்து ஸோ ஈஸி டு கன்வே யுவர் தாட் ப்ராசஸ். அதான்
சக்கரவியூகம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஏன்னா ஒரு மாதிரியான ஃப்ளக்சுவேஷன் இருந்தது. கேரக்டரைசேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக தெரியும், தென் இட் டர்ன் அவுட் டு பி சம்திங் எல்ஸ், தென் டர்ன் அவுட் டு பி சம்திங் எல்ஸ், அண்ட் தென் டர்ன் அவுட் டு பி சம்திங் எல்ஸ். அந்த மாதிரி சேஞ்ச் ஓவர்ஸ் வந்து பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மிளகா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங். இட்ஸ் எவ்ரி ஃபில்ம் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஃபிகல்ட்டிஸ் இல்லையா. அந்த மிளகா பண்ணும்போது மதுரை பாஷை, எனக்கு மதுரை பாஷை ஒரு பெரிய கஷ்டமாக இல்லை, ஏன்னா எனக்கு சொந்த ஒரு பரமக்குடி. ஸோ அதனால் அது ஈஸியாக வந்தது. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ அதை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஐ பிளான் டு டூ மோர் கமர்ஷியல்ஸ் பிகாஸ் இதோட ரீச் வந்து ஜாஸ்தி அது மற்ற படங்களை விட. நாளைன்னு ஒரு படம் வந்து இட்ஸ் அபவுட் கேங்ஸ்டர்ஸ். அந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் படம் கொஞ்சம் முதல் 2 நாள் தடுமாற்றமாக இருந்தது, அதுக்கப்புறம் ஈஸியாச்சு, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரெண்டாவது வந்து நிறைய ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம, மோஸ்ட்லி நிறைய பேர் நமக்கு ஃப்ரெண்ட்ஸும் அப்படி இருந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் ஸோ சிம்பிள் அந்த கேரக்டர் அப்சர்வ் பண்ணுறது. சேலஞ்சிங்காக யார் என்ன கொடுக்க போகிறாங்க, எப்போ பண்ண போகிறேன்னு தெரியல. யாராவது கொடுத்தாங்கன்னு தாராளமாக பண்ணி தரலாம். பென்சில் மாறி இருந்தாலும் கத்தி மாறி இருந்தாலும் கூறு முக்கியம் இல்லடி, குத்திரம் வேகம் தான் முக்கியம். ஹிந்தியில் நான் அடுத்து வந்து 3 ப்ராஜெக்ட் இருக்குங்க. நீரஜ் பாண்டேயோட ஒரு ஃபில்ம் இருக்கு, அப்புறம் இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் பேசிட்டு இருக்காங்க, அவங்க கூட படங்கள் இருக்கு. ஸோ தட் இஸ் there's மோர் ஃபில்ம்ஸ் ஆன் த வே. ஸோ டிபெண்ட்ஸ், இனிமேல் போய் படிக்கணும், படிச்சுட்டு அந்த கால் எடுக்கணும். இன் பிட்வீன் டூயிங் லாட்ஸ் ஆஃப் கமர்ஷியல்ஸ் as ever, டெலிவிஷன் கமர்ஷியல்ஸ். சாமி வந்துருச்சு, சாமி வந்துருச்சு, அழகரோட உடம்புக்குள்ள பூந்து வந்துருச்சு, கருப்ப சாமி வந்துருச்சு, வீரம் வந்துருச்சு, வீரம் வந்துருச்சு, விரட்டி விரட்டி அடிச்சுட்டு தான் நேரம் வந்துருச்சு, இப்ப நேரம் வந்துருச்சு. We plan to do a film with Mr. Vinod Chopra, Broken Horses. அது வந்து கூடிய சீக்கிரம் வந்து அது வந்து டேக் ஆஃப் ஆகிடும் அந்த படம். அண்ட் இட்ஸ் அ கிரேட் என்ட்ரி ஃபார் மீ. அண்ட் அது ரொம்ப பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்ட் அது. ஸோ once we start working on that, then only I can talk about that. எங்க வந்தடி பூக்காரி, எந்த ஊரடி ராமாயி, இனிச்சு உரைக்கிற இஞ்சி மிட்டாயி. அதாவது யூ cannot preempt what are we going to do. வரக்கூடிய ஸ்கிரிப்டை பொறுத்து அதில் என்ன பண்ணலாங்கிறது தான். ஒரு ஸ்கிரிப்டை படிக்கும்போது இப்போ நான் சாதாரணமாக நானே உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். நேற்றுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க மவுண்ட் ரோட்டில். அப்போ ஆவின் பார்லரை கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு அழகான பொண்ணு எனக்கு முன்னாடி போச்சு. அந்த பொண்ணை பார்த்த உடனே பயங்கர டிஸ்டர்ப் ஆகிடுன்னு சொல்லும்போது உங்கள் மைண்டில் ஒரு விஷுவல் போகும். மவுண்ட் ரோடு தெரியும், ஆவின் பார்லர் தெரியும், எதிர ஒரு பொண்ணு கிராஸ் பண்ண ரேட்டில் எங்கே கிராஸ் பண்ணாங்க, எப்படி கிராஸ் பண்ணாங்க, அந்த இடத்துல இருக்கிற லைட் சோர்ஸு, இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் ஒரு ஃப்ரேமை கம்போஸ் பண்ணுவோம், ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுவோம். ஸோ அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அது என்ன பண்ணுறோங்கிறது வந்து தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் ஸ்கிரிப்ட். ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் வரும்போது உங்கள் மைண்டில் வந்து ஒரு தாட் ப்ராசஸ் போகும். அந்த தாட் ப்ராசஸில் தான் அது வந்து அவுட்புட்டாக வெளில வரும். படியெல்லாம் இங்க நடந்து போகுது, வேட்டிகள் எல்லாம் இங்க பறந்து போகுது, குமரிகள் எல்லாம் இங்க குலுங்கி போகுது, இளவட்டம் எல்லாம் இங்க கலங்கி போகுது. ஹாலிவுட்ல நிறைய ப்ரொவிஷன் கொடுக்குறாங்கிறது, அங்கேயும் சின்ன படங்கள் இருக்கு, அங்கேயும் வந்து மீடியம் பட்ஜெட் படங்கள் இருக்கு, அங்கேயும் பெரிய பட்ஜெட் படங்கள் இருக்கு. ஸோ அதுதான் அந்த ஸ்கிரிப்ட், அந்த செய்யக்கூடிய பேக்ட்ராப் அண்ட் ஆஸ் வெல் கிடைக்கிற டிரெக்டர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் ஸ்டார்ஸ், இதை பொறுத்து எல்லாமே அந்த ஸ்டைலில் அமையும். ஸோ that's a call all about. எனக்கு என்னுடைய படங்கள் எல்லாமே பிடிச்ச படம். ஏன்னா ஒவ்வொரு படம், என்னுடைய படங்கள் எதுலேயுமே ஒரு படத்தோட ரிஃப்ளெக்ஷன் அடுத்த படத்தில் இருக்காது. பாஞ்ச் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். பிளாக் ஃப்ரைடே வந்து ஒரு டாக்யூ ட்ராமா. அதுக்கப்புறம் வந்து பாரினிதா வந்து செட்டுனா 60s பேக்ட்ராப், 60களில் வந்து கல்கத்தா எப்படி இருந்ததுன்னு. அப்புறம் ஏக்லவ்யா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதில். அதுக்கடுத்து வந்து ஹல்லா போல் இட்ஸ் அபவுட் அன் ஆக்டர்ஸ் லைஃப். ஸோ அந்த படம் வேறு மாதிரி இருக்கும். ஜவ்வி மட்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வேண்டரிங் டூ சோல்ஸ், அங்கேயும் சுற்றிட்டே இருப்பாங்க, என்ன நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அது ஜஸ்ட் டு கேப்சர் 2 கேரக்டர்ஸ், அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. லவ் ஆஜ்கல் பண்ணும்போது இட்ஸ் அ கண்டெம்பரரி லவ் ஸ்டோரி அண்ட் இட் செட் வித் அகெயின் 60s பேக்ட்ராப். ஸோ இது ரெண்டையும் காம்பினேட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா லஃபங்கே பரிந்தே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு சால், அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு குப்பத்து 10 பசங்களை பற்றின ஒரு கதை, அதில் வந்து ஒரு கிளாமர் ஆட் பண்ணுங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அண்ட் ஆஸ் வெல் இது பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பார்த்தீங்கன்னா லுக் லைக் நியூஸ் கவரேஜ் ஒன்லி. ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அதை சுற்றி என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பக்கா ஒரு ரெகுலராக நீங்கள் டிவியில் பார்க்குற நியூஸ் கவரேஜ் மாதிரி இருக்கும். இப்போ நான் பண்ணிருக்க தேசி பாய்ஸ் வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இட்ஸ் அ சிம்பிள் காமெடி ஃபில்ம் அண்ட் ஆஸ் வெல் அ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. ஸோ இதோடைய லுக் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஐ கேனாட் ப்ரிசைஸ்லி சே எந்த படம் எனக்கு பிடிச்சதுன்னு, பட் எல்லா படமும் எனக்கு பிடிச்சது. அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் பார்த்துட்டு, எந்த படத்தில் என் ஒர்க்கு பெட்டராக நீங்கள் சொன்னீங்கன்னா I'll be happiest person. தவறுகள் இருந்தால் திருத்திக்கலாம்.
நீ சிரிச்சு பார்க்கிற சிணுங்கி பார்க்கிற என்ன செய்வேன்னா நீ ஒளிஞ்சு பார்க்கிற நெளிஞ்சு பார்க்கிற என்ன செய்வேன். எல்லாரும் கூடயும் நடிக்கணுங்க, யாரும் விடவே கூடாது. எல்லா ஹீரோயினோடையும் நடிக்கணும். எல்லாரும் அழகாக இருக்காங்க, எல்லாரும் பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ லெட் மீ ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம் அண்ட் லெட் மீ ஆல்சோ ப்ரூவ் அ பாயிண்ட். ஐ எம் ஆல்சோ குட் ஆக்டர் டூ. காவடி எல்லாம் இங்க நடந்து போகுது, வேட்டிகள் எல்லாம் இங்க பறந்து போகுது, குமரிகள் எல்லாம் இங்க குலுங்கி போகுது. இன்ஃபேக்ட் I want to work with all big directors and I want to work with all upcoming directors and I want to work with new directors too. தமிழ் சினிமாவும் சரி, உலக சினிமாவும் சரி, எந்த சினிமாவை எடுத்தீங்கனாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம், அது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி அங்கீகரிக்கப்பட்டவங்களோட ஒர்க் பண்ணும்போது யூ கெட் டு லேர்ன் அ லாட். இப்போ புதுசாக வர்ற டைரக்டர்ஸ்க்கு என்ன ஆகும்னா அவங்க வேற ஒரு புது தாட்டோட வருவாங்க. ஏன்னா அங்கீகாரம் கிடைக்கணுங்கிற ஆதங்கம் அவங்களுக்குள்ள இருக்கும். அப்புறம் வந்து புது ரைட்டர்ஸ் வரும்போது கிரியேட்டிவ் ஸ்கிரிப்ட்ஸோட வருவாங்க. ஸோ அதில் நம்ம என்ன பண்ண முடியும், அவங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசும்போது அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க நம்ம கிட்டங்கிறது வந்து ஒரு சில விஷயங்கள் புரியும். ஸோ இட்ஸ் அ டே டு டே லேர்னிங் ஜாப். இது நிறைய கற்றுக்கிட்டே இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் வில் ப்ளோ ஆர் செல்ஃப் இல்லை இன் அ பிக் வே. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் என்னை பொறுமையாக பார்த்த பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ்க்கு வந்து என்னுடைய தேங்க்ஸ்.